அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி நல்லூர்ல இருந்து பருத்தித்துறை போற பருத்தித்துறை பிரதான வீதியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இது கல்வியங்காட்டு பகுதி பிஓசி பேங்குக்கு முன் பகுதியிலான் நிக்கிறோம். அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்க இது பருத்தித்துறைக்கு போற பக்கம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்ரோல் ஷெட்டுக்கு முன் பக்கத்துல இருக்கிற கடையில பாத்தீங்கன்னு சொன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை ஜாழ்ப்பாணத்துல நீங்கள் பார்க்க விரும்பினா நீங்கள் வர வேண்டிய இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியங்காட்டு மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற கோலஸ் பியூட்டி கியார்னு சொல்ற ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு. அந்த இடத்துல நான் இந்த ஸ்கிரீன்ல மேல் பகுதியில், அதாவது இந்த வீடியோண்ட மேல் பகுதியில் ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 4 ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் தான் இப்ப ஜாழ்ப்பாணத்துல விற்பனைக்காக வந்திருக்கு. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை அழுத்துவதன் மூலம் தொடர்ந்தும் எங்களால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இப்ப இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் சம்பந்தமான மேலதிக விடயங்களை பற்றி பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ராயல் என்ஃபீல்டு பைக்கிட முதலாவது வகை. அதாவது இதை சொல்றது ஸ்டெல்த் பிளாக். அதாவது இது மேட் பிளாக்ல இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எமரல்ட் கிரீன் சொல்றது, அதாவது கிரீன் கலரும் சில்வர் கலரும் கலந்தபடி இருக்குது. அடுத்தது கொமாண்டோ சாண்ட், அதாவது ஆர்மி கொமாண்டோ டிரெஸ் கலர்ல காணப்படுது. கடைசி பாத்தீங்கன்னு சொன்னா கன் கிரே என்று சொல்லப்படுற அந்த டைப்ல தான் இந்த 4 வகையான டைப் பைக்ஸ் தான் இங்க இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ஸோட சிறப்பம்சங்கள் சிலவற்றை பார்ப்போம். அதாவது இந்த பைக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உற்பத்தி ஆண்டு 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷத்துக்குரிய மாடலா தான் இருக்கும். அதாவது இந்த பைக்ஸ் அனைத்துமே கிளாசிக் 350 வகையை சேர்ந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 0 மைலேஜ். இதுவரைக்கும் இது ஓடாத புதிய வாகனமா இருக்கும், அதாவது பிராண்ட் நியூ வாகனமா இருக்கும். இந்த வாகனம் இதுவரை பதிவு செய்யப்படாத வாகனமா இருக்கிறதால நீங்கள் பதிவு செய்யும் போது நீங்கள் தான் முதலாவது ஓனராக இருப்பீர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த என்ஜின் சக்தி, அதாவது என்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் என்ஜினா தான் காணப்படுது. அதோட இந்த என்ஜின் கூலிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஏர் அண்ட் ஆயில் கூல் டெக்னாலஜில தான் காணப்படுது. அதாவது வெளி காற்றை உள்ளெடுத்து அதால இன்ஜினை கூல் பண்ற சக்தியும் இருக்குது. அதே நேரம் இன்ஜின் ஆயில் மூலமாகவும் கூல் பண்ற சக்தி இருக்கு. அதால இந்த பைக்கை பொறுத்தவரை நீண்ட தூரங்களுக்கு இன்ஜின் வெப்பமடையாத தன்மை காணப்படும். தொடர்ந்து இந்த பைக்கை பொறுத்தவரையில மிகவும் பாதுகாப்பான பிரேக்கிங் சிஸ்டம் காணப்படுது. அதாவது ஏபிஎஸ் என்று சொல்றது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்றது. அதாவது இது டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் காணப்படும். அதாவது டுவல் சேனல் ஏபிஎஸ் சொல்றேன் சொன்னா முன் சில்லுக்கும் பின் சில்லுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணப்படுது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது இந்த பிரேக் கண்ட்ரோல் எப்போ டிரைவர்கிட்ட தான் இருக்கும். இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் 2 சில்லுக்கும் பயன்படுத்துறதால இப்போ நீங்க பிரேக் பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் லொக் ஆகி வழுக்காது, அந்த வழுக்கிற இடங்கள்ல வழுக்காது. உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பை தரும், அதி உச்ச பாதுகாப்பை தரக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்றது. இந்த பைக்கோட மீட்டர் கட்டமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா அனலாக்கும் இருக்கு, டிஜிட்டலும் இருக்கு. டிஜிட்டலை பொறுத்தவரையில வேகம், எரிபொருள் அளவு, ஓடோமீட்டர் உள்ளிட்ட தகவலை இந்த டிஜிட்டல் எல்சிடி திரையில நாங்கள் அவதானிச்சு கொள்ளலாம். அதே நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கியர் அமைப்பு பலமையா எல்லா பைக்ஸுக்கும் இருக்கிற மாதிரியான 5 வகை கியர் அமைப்பு தான் காணப்படுகிறது. அதோட இந்த டேங்கின் கொள்ளளவு பாத்தீங்கன்னு சொன்னா 13 லிட்டர். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இது பெரிய பைக்கா இருக்கிறதால எவ்வளவு கிலோமீட்டர், அதாவது 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் இது ஓடக்கூடியதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 40 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரைக்கும் எரிபொருள் பாவனை, அதாவது சிறந்த எரிபொருள் பாவனையா இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்க இந்த பைக்கை நீங்க தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் போது இது மிகவும் பொருத்தமான ஒன்றா இருக்கும். அதாவது உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரம் எரிபொருள் செலவும் சிக்கனமா தான் காணப்படுது. தொடர்ந்து இது போன்று உங்களிடம் உள்ள காணிகள் வாகனங்களை விற்பதற்காக விளம்பரப்படுத்த விரும்பின் நீங்கள் எமது சேனலது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக எமது சேனலது தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த வீடியோண்ட ஸ்கிரீன் கீழ்ப்பகுதியிலையும், அதாவது அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பைக்கினுடைய மேலதிக விவரங்களுக்கு, அதாவது விற்பனை விலை, பதிவுகள் தொடர்பான மேலதிக விவரங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும்.
0761783102 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். இதே இலக்கத்தை நான் இந்த வீடியோண்ட ஸ்கிரீன் மேல் பகுதியிலையும் வந்து தந்து விடுறேன். அந்த இலக்கத்தோட நீங்க தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த பைக் சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்று நீங்கள் இதை கொள்வன செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னர் தரப்பட்ட தொலைபேசி இலக்கத்துடனும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் நேரடியாக வருகை தர விரும்பின் காட்சியறையது விலாசம் வந்து இதில் நான் சொல்றேன். அந்த விலாசத்துக்கு வருகை தந்து நீங்கள் பைக்கை வந்து நேரடியாக பார்வையிடலாம். இலக்கம் 51 சந்தையடி வீதி, கல்வியங்காடு, நல்லூர், ஜாழ்ப்பாணம் என்ற விலாசத்துக்கு வரலாம். அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னா கல்வியங்காடு சந்தைக்கு அருகாமையில் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க நேரடியாக வருகை தந்து பைக்ஸை வந்து பார்வையிட்டு கொள்வன செய்து கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் இந்த விற்பனையாளரை தொடர்பு கொள்ளும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான KTM பைக்கோ சரி, ஜமாவோ சரி, எந்த பிராண்ட் பைக்ஸை நீங்கள் வந்து 45, அதாவது நீங்கள் ப்ரீ ஆர்டர் செய்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில், முன்பதிவு செய்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் 45 தொடக்கம் 60 நாட்களுக்குள் உங்களுக்கு விரும்பிய பைக்ஸை நீங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறார்கள். அதோட இந்த பைக்கை கொள்வனவு செய்கிறார்களுக்கு வந்து முற்று முழுதா பணம் வந்து கையிருப்பில் இல்லாட்டியும் லீசிங் வசதி மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து காணப்படுது. இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பைக் சம்பந்தமான முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.